தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க அவள் பெயர் தமிழரசி விழித்திரு என்ற அழகான கதைகள் கொடுத்த இயக்குனர் மீரா கதிரவன். அவங்க இயக்கத்துல வெளிவர போற ஹபிபி படம் ஒரு அழகான காதலையும் அன்பையும், மனசுக்குள்ள ஒருத்தர் நேசம் எவ்வளவு முக்கியம், ஒரு பாசம் எவ்வளவு முக்கியம், ஒரு குடும்ப உறவுகளை அழகா சொல்ல போற படம் தான் ஹபிபி படம். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா இந்த படத்தோட சேர்ந்து நீங்களும் பாக்கணுங்கிறத இந்த டீம் நம்ம கூட பேச போறாங்க. வாங்க நம்ம டீம் கிட்ட பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கவிதா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்களோட படைப்பு அப்படின்னாலே பெரிய ஒரு ஸ்கூல் இருக்கும். அவள் பெயர் தமிழரசி ஒரு கண்டென்டான ஒரு படத்துல இருக்கு. ஹபிபி வந்து அப்படி ஒரு டிராவலான ஒரு படம் தான் இருந்துச்சு. அதுல நேசம் இருக்கு, ஒரு பிரேக்கர்ஸ் இருக்கு, காதல் இருக்கு, லோன் இருக்கு, எல்லாமே ஒரு கதையா அமைப்பீங்க. இவ்வளவு நாள் இந்த கதையை எப்போ இவ்வளவு வியாபாரம் ஹபிபி இந்த படம் வந்து அதுக்கான டைம் எடுத்துக்கிச்சு. அது வந்து ஏன்னா இப்போ நீங்கள் படம் பார்த்துட்டதுனால உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பையனுக்கு வேறு ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்து நடிக்க வைக்கலாம். இப்போ சாரோடைய இளமையான கதாபாத்திரத்துக்கு எங்கிட்ட வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, அந்த சின்ன போர்ஷனுக்கு வேறு ஒருத்தரை வச்சு பண்ணிவிட்டு நம்ம வந்து பெரிய போர்ஷனுக்கு சாரை பண்ணலாம் அப்படின்னு வந்து. பட் நான் வந்து அப்படி இல்லை. வந்து நம்ம வந்து எல்லாருமே அந்தந்த கேரக்டர் நடிக்கிறவங்களே படம் ஃபுல்லாக அந்த ட்ராவலில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அந்த உடல் ரீதியான மாற்றம் இருக்கு இல்லையா. அதாவது வெயிட் போடுறது, தாடி வைக்கிறது, திரும்ப வந்து வெயிட்டை குறைக்கிறது, திரும்ப மறுபடியும் வெயிட் போடுறது அப்படிங்கிறதுனாலையும், அப்புறம் நாங்கள் என்னென்னா இது ரெகுலரான சினிமாவுடைய ஸ்கேலில் இந்த படத்தை மேக் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு முஸ்லீம் தெருக்களுக்குள்ளார பள்ளிவாசல் நிறைய இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே 5 வேளை தொழுகை இருக்கும். அந்த தொழுகையை நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நாங்கள் படம் எடுக்கணும். ஓகே. அப்போ 5 வேளை நாங்கள் பிரேக் இருக்கும். அப்புறம் அங்கே இருக்கிறவங்களே வந்து இந்த பிரதான கதாபாத்திரங்களை தவிர மீதி துணை கதாபாத்திரங்கள், சிறு சிறு கதாபாத்திரங்கள் எல்லாமே அங்கே இருக்கிறவங்களே நடித்தாங்க. ஓ சரி சரி. ஸோ அப்படி வந்து அவங்க எல்லாம் சினிமா புதுசு. அப்புறம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அரபும் தமிழும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு புது வகையான மொழி இருக்கு. இந்த மொழியை வந்து ரெகுலரான ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம பேச வச்சோம்னா ஈஸியா முடிஞ்சிடும். ஆனா நாங்க ரியலா அங்க இருக்கிறவங்கள வச்சு பேச வச்சோம். அவங்களுக்கு சினிமா தெரியாது, அப்ப அவங்களுக்கு டப்பிங் தெரியாது. அப்ப அவங்கள வச்சு பண்ணும்போது நம்ம 1 மணி நேரத்துல பண்ண வேண்டிய வேலை 10 மணி நேரமா மாறும். நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த மொழி வந்து உள்ள எடுத்துக்கிட்டு ஈஸியா பண்ணிட்டாலும் ரொம்ப டீடைலா பண்ணணும். அது காம்ப்ரமைஸ் இல்லாம ரொம்ப டீடைலா நம்ம பண்ணணுங்கிறதுனால அந்த ஃபிலிம் மேக்கிங்கான ஒரு டைம் தான் வந்து. அந்த ஃபர்கானா, பக்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமால இஸ்லாமியம் சார்ந்த சில படங்கள் தான் வந்திருக்கு. ஆனா வந்து ஹபிபி வந்து படம் முழுக்க ஒரு நெடிய பயணமா இஸ்லாமியரோட வாழ்க்கை நெசவு, அவங்க குடும்பம் என்ன, வெளிநாட்டு பயணங்கள் என்ன, இவ்வளவு அழகா சொல்லியிருந்தீங்க. சோ இது மக்கள் கிட்ட இருந்து எப்படி இன்புட் எடுத்தீங்க? இது ஒரிஜினலா தான் எங்கேயாவது கேட்ட கதையா, நடந்த கதையா, இந்த வாழ்வியல் எப்படி கொண்டு வந்தீங்க? இல்லை, இது இந்த கதைகள் எல்லாமே எங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்தது தான். இதுக்கு இன்னும் சொல்ல போனால் நாங்கள் திரைக்கதையாக பெருசாக எழுதுறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த நடக்கக்கூடிய எல்லா காட்சிகளுமே அங்கே எங்கள் வாழ்க்கையில் பார்த்தது தான். சரி சரி. இந்த படத்தோட ரைட்டர் வந்து முகமது அமீன். அவர் எழுதின நெய்தல் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி படித்தேன். ஸோ அந்த ஷார்ட் ஸ்டோரியில் எனக்கு வந்து ஒரு ஸ்பார்க் கிடைச்சது. நம்ம இதை ஏன் திரைப்படமாக கூடாதுன்னு அவரை கூப்பிட்டு நான் பேசினேன். அவரும் நானும் ஒரே ஊருக்காரங்க, பக்கத்து ஊருங்கிறதுனாலையும் அவருடைய வாழ்க்கையுமே நெய்தல் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய குடும்பம். ஸோ என்னுடைய சித்தி, என்னுடைய நிறைய பேர் நெஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, நெய்துக்கிட்டு இருந்தவங்க. சோ அதனால நம்ம அந்த லைஃபுக்குள்ளார அந்த லைஃப்ல இருந்து ஸ்லைஸ் அப்படியே எடுத்து வர்றதுக்கு அப்படிதான் பண்ணோம். ஒரு டிராவலே அவ்வளவு அழகா இருந்தது. லொகேஷனா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஸ்பெஷலைஸ்டா இருந்துச்சு இந்த படத்துல. சோ எந்தெந்த ஊர்ல எல்லாம் ஷூட்டிங் எடுத்தீங்க? படம் வந்து கடையநல்லூர் பக்கத்தூர்ல ஆய்க்குடி. குறிப்பா வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லணும். என்னன்னா வந்து கஸ்தூரிராஜ் சாரோடைய அந்த முகமது யூசுப் அந்த குடும்பத் தலைவரோட வீடா வருது இல்லையா கதையில, அந்த வீடு மாதிரி எங்களுக்கு வீடு கிடைக்கவே இல்லை. நாங்க கிட்டத்தட்ட வந்து நிறைய அந்த அரௌண்ட் ஒரு 150 கிலோமீட்டர் சில வீடுகள்ல படப்பிடிப்பு எடுக்கிறதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க. இது எப்படி கடினமா இருந்தது. எஸ்பெஷலி அந்த வீடு பாத்தீங்கன்னா வந்து பக்கத்தூர்ல இருக்க ஒரு அக்ரஹாரத்துல ஒரு ஐயங்கார் அந்த வீடு கொடுத்தாரு. அந்த வீட்டுலதான் காக்கூலி நாங்க செட் பண்ணி அதுக்கு அது வந்து கொடுத்தாங்க. அந்த அக்ரஹாரமே எங்களுக்கு வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அக்ரஹாரத்துல ஒரு இஸ்லாமிய படம் கொடுத்திருக்காங்க. நிறைய லொகேஷன்ஸ் வந்து ஆத்தென்டிக்கா நம்ம வந்து அந்த ரியல் லைவான லொகேஷன்ல ஷூட் பண்ணணும் அப்படிங்கறதுனால நாங்க வெயிட் பண்ணி பண்ணோம். ஒட்டு மொத்தமா இஸ்லாமிய மக்கள் இருக்கிற படமாவே எங்களுக்கு தோணுச்சு. எஸ்பெஷலி கஸ்தூரிராஜ் சார் அப்படியே யூசுப் கேரக்டராவே நாங்க பார்த்தோம். யூசுஃபா தான் கொஞ்ச நேரம் வாழ்ந்துட்டு இருக்காரு சார். ஆக்சுவலி என்னன்னா இதுல வந்து உண்மையாவே இந்த படம் வந்து ஒரு வகையில ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட படம். ஏன்னா வந்து எப்படி ஒரு ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு இஸ்லாமிய வீடு நடக்கிறதுக்கான வீடை கொடுத்தாரோ, அது மாதிரி இந்த படம் முழுக்க நீங்க பார்த்து ஆச்சரியப்படுறது எல்லாமே நான் முஸ்லிம்ஸ்.
அதான் அதான். 98% இந்த படத்தை நடிச்ச இப்போ தனஸ்ரீ அவங்க தான் கதிஜா பர்வீன்ங்கிற கேரக்டர் இப்போ நடிச்சாங்க. ம். அவங்க அனுஸ்வரா ராஜன், சாலி, கேரக்டர் சாட்சி கேட்டுங்க, சாரு, இப்போ ஈஷா அவர், இப்போ எல்லாமே இந்த மாதிரி வந்து இந்த சமூகத்துக்கு தெரியும் அவங்களுக்கு. பட் அவங்க எல்லாருமே ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி பண்ணாங்க வந்து. சார் இப்போ ம். முற்றிலும் புதுமுகங்கள். கஸ்தூரிராஜ் தவிர யாருக்கும் தமிழ் சினிமால பெரிய அடையாளங்கள் கிடையாது. பிசினஸ் ரீதியா பின்னாடி எப்படி படம் விற்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும், இந்த கேரக்டருக்கு கஸ்தூரிராஜா சார் மட்டும் தான் தேர்ந்தெடுத்தீங்களா? இல்ல வேற யாராவது மைண்ட்ல வச்சிருந்தீங்களா? சொல்லுங்க. இல்லை, உண்மையாக சொல்ல போனால் வேற இல்லை யாராவது சாய்ஸ் இல்லை இருக்கா? நிறைய செலக்ட் பண்ணோம், நிறைய கேட்டோம். ஆனால் வந்து என்னென்னா கஸ்தூராஜ் சார் வந்து அவரோட ஆத்மார்த்தமான ஈடுபாடு இருக்குல்ல, ம், அது இந்த படத்தை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தோணுச்சு சாரை மீட் பண்ணும்போது. ம், ம். அவர் அதான் சொன்னல, அவர் எனக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து ரைட்டிங்காகவும் சரி, ஃபிலிம் மேக்கிங்காகவும் சரி, அவர் சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல மாட்டார். ஓகே. ம், அப்படி ம், சும்மா அப்படியே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி அதை நம்மளை அறியாமலே அவர் அறியாமலே நமக்குள்ளே கடத்திடுவார் வந்து. ம். அதனால அப்புறம் எனக்கு வந்து அவருடைய முகம் வந்து எங்களுடைய சொந்தக்காரங்களில் இருக்கக்கூடிய ஒரு முகம் தான். அப்படியா? ஆமாம்மா, என்னுடைய ரிலேட்டிவில் நிறைய பேருக்கு வந்து அவருடைய சார் மாதிரியான தோற்றம் இருக்கக்கூடிய அவர் சார் மாதிரியான ஒரு ஃபீச்சர் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க வந்து. ஸோ அதனால் அவர் லைவாக இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. ம். இப்போ சார் ஒரு நல்ல ரைட்டர், அவர் வந்து நல்ல பொருத்தமா அமைஞ்சிட்டாரு. டைரக்டர். இந்த வலுவான கதாபாத்திரத்துக்கு அவர் வந்து ரொம்ப சரியாக இருப்பார்னு தான் நான் சூப்பர், பண்ணுவோம். சூப்பர். வணக்கம் யூசுப் சார். வணக்கம். பல சந்தர்ப்பங்கள்ல அஸ்ஸலாமு சந்திச்சிருக்கோம். அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பல சந்தர்ப்பத்துல உங்கள நான் சந்திச்சிருக்கேன். ஆனா யூசுப்பா இந்த கேரக்டரா நான் உங்கள பார்க்குறேன் சார். நீங்க கூஜா எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், நெசவு தொழில் செய்றதா இருக்கட்டும், அந்த வந்து ஓதுவாங்க. அது அப்படியே ரியலா அப்படியே உங்கள நான் பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு மெனக்கெடலும் இந்த படத்துல ஆல்ரெடி நீங்க ஒரு இயக்குனரா இருந்திருந்ததாலோ என்னவோ தெரியல. இயல்பாவே வந்திருக்கீங்க அந்த கதாபாத்திரத்துல. ஸோ அந்த டைரக்டர் சொல்லும்போது இந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி நீங்க மாறுனீங்க? இல்ல, நானு இந்த படத்துக்காக மெனக்கெடவே இல்ல. ம். சொல்லப்போனா, ஒரு இயக்குனரா அந்த கஷ்டங்களையும் தாங்கி, ம். என்ன கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் சிரமப்பட்டு, ம். ம். அவர் தான் இந்த சாதனைய பண்ணாரு. ம். ம். அ எனக்கு இது எந்த இடத்துலயும் நடிச்ச மாரி தோணல. ம். காரணம், நானே ஒரு அனுபவமான தகப்பன். ஆ. ஒரு பெரிய குடும்பத்தோட தந்தை ம். நான். ம். என் ம். பிள்ளைகள வளர்க்கறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பனோ, ம். எவ்வளவெல்லாம் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பனோ, அதத்தான் இந்த படத்துல பண்ணியிருக்கேன் நான். ம். அதனால ம். எனக்கு அது இலகுவா வந்தது. ம். அந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள போறோம் அப்படிங்கிற உணர்வு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரல. ம். ஏன்னா, நம்ம குடும்பங்கள்ல என்ன நடக்குதோ அதுதான் அங்கேயும் நடக்குது. ம். ம். வேற வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. அவங்களும் மொழிதான் அண்ணன்னா வித்தியாசம். அண்ணேங்கிறாங்க, தம்பின்னா தம்பிங்கிறாங்க, அக்கான்னா அக்காங்கிறாங்க. ஒரு ம். சில ஃபியூ வேர்ட்ஸ் தான் மாறுது. மாறுது. மற்றபடி அது ஒண்ணும் சிரமமே இருக்கல. ஒரு இஸ்லாமிய மதம் ரொம்ப கடினமான மதம்னு ஒரு தாட் இருந்தது எனக்கு ம். முன்ன. இப்ப ம். அப்படி இல்ல. ரொம்ப இலகுவான மதம். அந்த வாழ்க்கை முறை ரொம்ப எளிதா இருக்கு. அந்த ம். நமாஸ் பண்றது கூட ரொம்ப கஷ்டம் போல் இருக்கு. இது ஏதோ ஜப்பான்ல போய் கத்துக்கிட்டு வந்தாங்களான்னு கூட தோணுச்சு. ம். நம்ம ம். பண்ணும்போது ஈஸியா இருக்கு. ஈஸியா இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய அணுகுமுறை தான். 2வது, நான் எந்த இடத்துலயுமே இப்போ வரைக்கும் அது ஒரு இஸ்லாமியனா நடிச்சோம்ங்கிறது எனக்கு தோணவே இல்ல. நான் பாட்டுல போனேன், நான் பாட்டுல வந்தேன். எனக்கு ஒரே மரியாதையை குடுத்தாங்க. அவர் ம். நல்லா சொல்லிக் குடுத்தாரு. இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்தாரு. ஒரே ஒரு காட்சியில தான் அது கொஞ்சம் அ ம். நிஜமாவே அந்த அதில கொஞ்சம் டேக் நெறைய வாங்கினாலும் வாங்கியிருப்பேனோ என்னமோ! அந்த அடிக்கிற சீன்ல. ஆ. போதும் போதும் தகும் 300 300 தகும், தாங்கும். 700 தகும் அப்படின்னு சொல்ற அதில இடத்துல அதில தான் கொஞ்சம் தடுமாறி இருப்பேன்னு எமோஷனல் ஆயிட்டீங்க போல நினைக்கிறேன். இருக்கு. இருக்கலாம். எமோஷன் ஆயிருக்கலாம். இல்லாட்டி அவர் அந்த எமோஷன கொண்டு வர்றதுக்கு அவர் எமோஷன் ஆனாரு. ம். என்கிட்ட இருந்து அத கொண்டு வர்றதுக்கு அந்த கூட்டத்துக்கு அவர் ரொம்ப மத்தியில தன்னோட பையன் அடி இன்னும் வாங்கும்போது. கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம்ன்ட்டு ம். அத அவர் எந்த இடத்துலயும் ஒரு சீனியர் டைரக்டர்ங்கிறதுனாலயோ, இல்ல ஒரு ஹீரோவுடைய அப்பா, ஒரு டைரக்டருடைய ம். அப்பாங்கிறதுனாலயோ, எந்த இடத்துலயும் அவருடைய உரிமைய அவர் விட்டு குடுக்கவே இல்ல. இந்த ம். படத்துக்கு அதுல ஸ்பெஷாலிட்டி அதுதான். சார் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா சார்? ஏன்னா நீங்க ஹிந்தி பேசுற மாரி இருக்குது. நீங்க போர்டுல வேற எழுதுறப்ப அரபிக்குமா அது? படிக்கிறீங்க. அது அரபிக். அரபிக்கா அது? நீங்க வந்து படிக்கும்போது அந்த லெட்டர்ஸ்லாம் வேற அவ்ளோ கரெக்ட்டா படிச்சீங்க. எப்படி சார் டப்பிங்ல பேசிட்டீங்களா? அதெல்லாம் மேஜிக் தான். அவரு அவர் பேரு அமீன். ஆ. அமீன் தான் வாத்தியார் அதுக்கு. ஓ! ஃப்ரேமுக்கு அந்த பக்கம் நின்னுக்கிட்டு, இந்த வார்த்தை. தேன் அப்படி அவர் சொல்றத அப்படியே சொல்லுவேன். ஏ, ஏ, பி, பி அப்படியே சொல்லுவேன் நான். ம். அவ்வளோதான். அதர்வைஸ் இந்த எனக்கு இப்போ டியூஷன் வாத்தியாரா இருக்கட்டும், அந்த போர்டுல எழுதும்போது அந்த லெட்டர்லாம் படிக்கிறீங்களா? எப்புட்றா சார் இவ்ளோ அழகா மேட்சிங் பண்ணிக்கிறீங்களே அப்படின்னு இது நினைச்சேன். அரபிக் தெரியும்னு சொல்லியிருக்கலாமோ? அப்படி இல்ல.
சார் இப்போ ஒரு டைரக்டர் வந்து நம்ம வந்து செட்ல நெறைய விஷயங்கள் ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்ன்னு சொல்லுவோம். ஆனா ஒர்க்ல போய் ஒர்க் பண்ணும்போது நம்மளே அறியாம இங்க இது ஒண்ணு போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம மைண்ட்ல வந்து நிக்கும். ஆனா நீங்க இந்த செட்ட பொறுத்தவரைக்கும் ஹபிபி செட்ல உங்களோட இன்புட்ஸ் ஏதாவது குடுத்தீங்களா? இல்ல மீரா சொல்றத அப்படியே கேட்டீங்களா சார்? என்ன சொல்றது? ஏதாவது குசுமா சொன்னோம்னா அது ரெக்கார்ட் ஆயிடும். இல்ல உங்களோட இன்புட்ஸ் எந்த இல்ல, அளவுக்கு? இல்ல. நானு சின்ன ஒரு புள்ளி வைக்கல, ஒரு கமா போடலங்கிற மாரி ஏதாவது சொல்லுவேன். ம். அவரு போதும் சார்ன்றவாரு. நான் கேட்பேன், "இல்ல சார் ம். இந்த இடத்துல இப்படி வேணா சொல்லட்டுமா?" ம். ம். அப்படிம்பேன். ம். "இல்ல, இல்ல இது போதும் சார்." அப்படின்னா போதும் தான். சில ம். இடங்கள்ல மாத்திக்குவாரு. ஓகே, ஓகே. அப்படி மாத்துன இடம் ரொம்ப கம்மி தான். அவரா தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். அவர் சொன்னது தான் அது. ஜீன்ஸும், ஷர்ட்டும் போட்டு ஒரு ரெகுலரா உங்கள நம்ம பார்த்துட்டு, திடீர்னு பார்த்தா ஒரு கைலி, காலர் வச்சு இங்க காலர் கட்ட பட்டன் போட்ட ஒரு ஷர்ட்டு, இந்த ம். மாரி லுக் எல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருந்தது உங்களுக்கு அந்த காஸ்டியூம் குடுக்கும்போது? அதுதாம்மா எனக்கு அது அ நமக்கு சினிமா தான் 100க்கு 100. ம், சினிமா ம், தவிர நீங்க ரூ. 50,00,00,000 குடுத்து ஒரு வியாபாரம் பண்ணணும்னா, அடுத்த நாள்லே தொலைச்சிருவேன். ம், சினிமா தவிர எதுவும் தெரியாது. ம், ம், அந்த ஒரு ஃபுல் கேப்சூலா இருந்ததுனால, ம், அவங்க எது பண்ணாலும் ரெடின்னு தான் அங்க போறோம். அப்படிங்கும்போது அவங்க கோமன் கட்ட சொன்னாலும் நான் ரெடியா தான் இருந்தேன். ம், ம். அப்படிதான் அதுதான் ஒரு முழு அ அக்செப்டன்ஸ் ஒரு ஓகே. கேரக்டருக்கு. ம். அதனால எனக்கு அது ஒண்ணும் தோணல. அவங்க ஓகே. குடுக்குறத போட்டேன். நானே ஒரு தடவ என்ன பார்த்தேன். அடடே! நம்மளும் இதுல வித்தியாசமா இருக்கமே! அவ்வளவுதான். சார் இந்த கொஸ்டின் நீங்க ஓப்பனா பதில் சொல்லணும். இப்ப ம். வந்து 2 படத்துல நடிச்சுட்டீங்க. ம். ஹபீபி, படைத்தலைவன்லாம் நடிச்சுட்டீங்க. ம். எதிர்காலத்துல வந்து தனுஷ் படத்துலயோ, செல்வராகவன் படத்துலயோ நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது தெரியலம்மா. நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் அத. அவங்க கூப்பிட்டாலும் நடிப்பேன். ஆ. கூப்பிடலனாலும் வாய்ப்பு குடுங்கப்பான்னு கேட்க மாட்டேன். ம், ம், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. சென்னைக்கு நான் தனி ஒருவனா தான் வந்தேன். ம், ம், இன்னைக்கு பல பேர் கொண்ட குடும்பமா இருக்கேன். ம், இன்னைக்கும் நானு இப்ப இந்த படம் வந்து நான் போய் எனக்கு நடிக்க வாய்ப்பு குடுங்கன்னு அவர்ட்ட கேட்கல. ம், ம். என் முயற்சியால தான் நான் போயிட்டுருக்கேன். சார், இப்போ உங்கள பார்த்து நெறைய பேர் அட்மையர் பண்றாங்க. எப்படின்னா, நீங்க வந்து படம் டைரக்ட் பண்ணி ஒரு கட்டத்தில வந்து ஓய்வு எடுப்பாங்க அப்படிங்கிறது இல்லாம, நாவல் எழுதுறீங்க, புத்தகம் எழுதுறீங்க, அப்டேட்ல இருக்கீங்க. தினசரி என்ன நடக்குது சினிமாலங்கிறது பார்க்குறீங்க. YouTubeல ஆக்டிவா இருக்கீங்க. எல்லா வகையிலயும் நீங்க உங்கள வந்து தயாரான ஒரு நிலைமையில இருக்கீங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அப்படி இல்லாம எனக்கு இறைவன் உயிர குடுத்தது ம், உழைக்கிறதுக்காகத்தான். ம், ம், பிறந்த உடனே குழந்தை கைய கால ஆட்டிக்கிட்டு தான் பொறக்குது. ம், ம், அது அமைதியாகிறது கை, கால் ஓயும்போது தான் அமைதியாகும். மற்ற இடமெல்லாம் உழைக்கிறதுக்கு தான் தேவை. ம், ம், அதர்வைஸ் எனக்கு கடவுள் எவ்வளவு தெம்பு குடுக்குறானோ, அவ்வளோ தூரம் உழைச்சுக்கிட்டே இருப்பேன். சினிமா தான் மறுபடியும் சினிமா எடுப்பேன். ம், மறுபடியும் ம், டைரக்ட் பண்ணுவேன். ம். அ வேற தெரியாது எனக்கு. இப்ப இருக்கிற பரபரப்பான இயங்கிட்டு இருக்க உலகத்துல வந்து, இந்த கூட்டு குடும்பம்ங்கிற கான்செப்ட்டே ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஆனா, அந்த யூசுஃபோட குடும்பம் ஒரு அழகான குடும்பமா இருக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. சொல்லுங்க சார். ஆமாமா, எனக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ம். வந்து அ இதுவரைக்கும் வந்த மீடியாக்கள்லயே நீங்க கேட்ட நல்ல கேள்வி இது ஒண்ணு தாம்மா. கூட்டு குடும்பத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அ அதுல கூட்டு குடும்பங்கள்ல எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதா நெனச்சுக்கிட்டு ம். இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான குடும்பம். புரிந்து கொள்ளுதல் இல்லாத குடும்பம். ஏன்னா, ம். ஒரு 10 பேர் அந்த குடும்பத்தில ஒரு 10 பேர் இருப்போமா டைரக்டர் சார்? இருப்பாங்க. நானு, ம். எனக்கு ஒரு தம்பி, எனக்கு ஒரு மகன், ஒரு அவங்களோட மனைவி, பசங்க. ஒரு ம். ஒரு தம்பியோட ஒய்ஃபு. அ இத்தன பேர் இருந்தோம். ம். என்னுடைய குடும்பம் ஒரு அப்பா என்ன நெனச்சு பாடுபடுறான் அப்டின்னா, இயற்கையும் அதான். ம். எதார்த்தமும் அதான். அப்பா சம்பாரிப்பான். புள்ளைகளுக்கு ஆசைப்பட்டத வாங்கி குடுப்பான். ம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அத செய்வான். அவன் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியா தூங்கிடுவான். ம். அத அவங்க அப்படின்னு அவன் நெனச்சுக்கிட்டு இருக்கான். ம். இப்ப இந்த ம். நெசவு தொழில் செஞ்சு, ம். அந்த யூசுப் பாய் வந்து அதுல வர்ற வருமானத்த வச்சு தம்பிகள, பையன படிக்க வச்சுட்டு சந்தோஷமா அவ்வளவு ஹேப்பியா இருக்காங்க. ம். ம். அப்படின்னு அவர் இருக்காரு. ஆனா தம்பியுடைய மனசுல, அவன் மனசுல அவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. ம். ம். மகனுடைய மனசுல, அவன் மனசுல அவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. ஓகே. மருமகளுடைய மனசுல அவளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. இப்படி பல ஏக்கங்களின் ஒட்டுமொத்தம் தான் கூட்டு குடும்பம். ம். அது முன்ன பழைய காலத்துல வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒண்ணாவே இருந்தாங்க. ம். அப்பான்னா எல்லாரும் பயந்துகிட்டு இருப்பாங்க. அண்ணன் மூத்தவன் இருக்கான்னா எல்லாரும் பயந்துகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ம். அதுதான் அந்த கதை சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வழிகள் இருக்கு. ம். இந்த ம். வழிகள் இந்த வீட்ல இருந்து தான் வெளியில போகணும்.
அப்படிங்கிறத அந்த அந்த படம் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய கதையா இருந்தாலும் கூட உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தான். கூட்டு குடும்பம்ங்கிறது இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்களே இல்லை. ஆமா. ம். எங்க கிராமத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா 40, 50 பேர் கூடுவாங்க. ம். ஒரு நம்ம ஊர்ல ஆடி, தீபாவளி, பொங்கலை விட இந்த சாமி கும்பிடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ம். ம். 15 நாளைக்கு முன்னாடியே உறவு கூட்டங்கள் வந்து இறங்கி பாத்திர மண்டங்களை போட்டு தட்டா போட்டான்னு தூக்கி உடைச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அப்புறம் கட்டி பிடிச்சி அப்புறம் கெடா வெட்டி அப்புறம் பொங்கல் வச்சு இதெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ம். விஞ்ஞானமயம் இப்படி ஒரு அமைதியான படமா கொடுத்துருக்காரு மீரா கதிரவன். அதுக்காக அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் என்னை கொண்டு வந்து வச்சதுக்கு. இன்னைக்கு ம். எல்லாருமே நீங்கள் என்ன நடிச்சிருக்கீங்க, நான் நடிக்கவே இல்லைம்மா. இயல்பா வந்திருக்கீங்க நான் அப்படின்னு. பாட்டில் வந்தேன், போனேன், சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், ட்ரெஸ் கொடுத்தாங்க, போட்டேன், தூங்க சொன்னாங்க, தூங்கினேன். ம். அதை தவிர ஒன்றுமே கேரவன்லாம் கொடுத்தாங்களா? கேரவன்லாம் இருந்துச்சா? கேரவன் யாருக்குமே இல்லை, பாகுபாடே கிடையாது அதில். ம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, நல்ல அறை கொடுத்தாங்க. சார், நீங்க நெசவு வேலை செய்யற ஒருத்தரா நடிச்சிருந்தீங்க. இந்த காலு கை இப்படிலாம் ஆட்டுறாங்களே, அது உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு ஆள் வர வச்சு, இல்ல எப்படி சார் கத்துட்டீங்களா? எப்படி? யாரும் ரொம்ப இயல்பா பண்ணீங்க. என்னமோ ரொம்ப பல நாள் தெரிஞ்ச மாதிரி அந்த வேலை நம்ம பார்த்தோம். ஹைஸ்கூல்ல படிக்கும்போது நெசவு கிளாஸே இருந்ததுமா. அப்படிங்களா அப்போ சார்? 2-3 நாள் அதை பண்ணியிருக்கேன். ஆ. 2வது நானே நெசவு பண்ற ஒரு தொழில் பண்ணியிருக்கேன் நான். திருப்பூர்ல வேலை பார்த்தேன்னு சொன்னீங்களா? அப்பதுமா? திருப்பூர்ல இல்ல, மெஜரா கோட்ஸ்ல, ஓ, மதுரா கோர்ஸ்ல, மதுரையிலயா? மதுரையில. ம். அதனால ஒருவேளை அது எனக்கு ரொம்ப ஆசை. நான் செல்வராகவனையே ம். அதுக்கு தான் படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஓ, சரி சரி. அவர் தப்பிச்சிட்டார். அது ம். இருந்ததுனால அது ஈஸியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வணக்கம் ஈசா. வணக்கம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அழகான ஒரு இயல்பா நடிக்கக்கூடிய ஒரு பப்ளிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹீரோவா உங்களை நாங்க பாக்குறோம். Thank you. முதல் படமாட்டமே தெரியல. நீங்க எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தீங்க? நான் இது படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு படத்தில் நடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து வீரகதிரவன் சார், டைரக்டர் சார் தான். எல்லா ஹீரோவும் ஆமா. டைரக்டர் தான் இல்ல இல்ல first அதான உண்மை, அதனால தான் சொல்றோம். அதனால தானே சொல்றோம். இல்ல இல்ல ஒரு ஆக்சுவலா வந்து 2-3 பேர் செலக்ட் பண்ணி, ஆடிஷன் வச்சு ஆமா தான் ஆடிஷன் இருந்தாங்க. பண்ணேன், அட்டன் பண்ணேன். ஒரு ம். 3-4 months ஆயிடுச்சு, கூப்பிடல. எனக்கு அப்ப கூப்பிடல நீங்க இல்லை. சரி select ஆகலைன்னு நான் நினைச்சிட்டீங்க. நான் ம். சரி இது வரல போல, வேற ஆள் வச்சு பண்றாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் சார் ஒரு நாள் கூப்பிட்டாங்க, மீட் பண்ணாங்க, பேசினாங்க. ம். பேசிட்டு அப்புறம் அங்கே ஷூட் போயிட்டு அங்கே ஒர்க் ஷாப் பண்ணோம். அங்கே அப்படியே ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு முதல் நாள் போகும்போதே காஸ்டியூம் கொடுத்துட்டாங்க. ம். ம். பட்டு ஷார்ட்லாம் வைக்கல. நான் அங்கே ஊரில் ஏரியாவில் பசங்களாம் சரி பார்க்க சரி. சினி ம். எட்டி பார்க்குறாங்க தான் நிற்கிறாங்கல்ல, ம். ஷூட்டிங் பார்க்க வந்தாங்க. அவங்க அங்கே உங்கள் குரூப்பில் தான் சுற்றிட்டு இருந்தேன் நான். பழகிட்டு இருந்தீங்க. ஆமாம் ம். ஆமாம். ம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டயலாகே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ, அந்த அந்த டயலாக் தான் அதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவீங்க. சார் சொல்லி கொடுத்து கரெக்டாக. எனக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு குட் ஃபீலிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. சூப்பர் இல்ல? ஆமாம். ஓகே. சரி, இந்த படத்துல வந்து நீங்க டயலாக் பேசுற விஷயங்களா இருக்கட்டும், சில பேர் முதல் படம் போது நடிக்கிறது கேமரா முன்னாடி ஒரு பதட்டம் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் எப்படி இருந்தீங்க, ஹேண்டில் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ம். அதான் கொஞ்சம் லாங் ஷாட் தான், க்ளோஸ்லாம் இல்லை. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணேன் நினைக்கிறேன். கஸ்தூரி சார் அப்பாவா நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த செட்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ, நம்மளால ரீடேக் போயிடக்கூடாது, மானம் போயிடும். அது ஒரு 5 துறைக்கு மேல போனா ஒரு பதட்டம் வந்துரும். சார் கூட நடிக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? என்ன கத்துக்கிட்டீங்க அவங்க கிட்ட இருந்து? ஃபர்ஸ்ட் வந்து சார் மாதிரி ஒரு கசிராஜா சார் மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் கூட ம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும்னா அதுக்கு பேசிக்காக இதுக்கு முன்னாடி கொஞ்சம் படமாக பண்ணி ஒரு வெல் நோன் ஆக்டராக தான் இருக்கணும்னு நான் வந்து, பட் வந்து புதுசாக பண்ணுறோன்னு அவரை சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே வந்து நான் ம். ரொம்ப பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன் நான். ஓகே. அப்புறம் என்னன்னா அவர் ஜாலியாக இருப்பார். ம். ஆமாம், 2-3 ரொம்ப சென்டிமெண்டலான சீன்ஸ்லாம் அதில் இருக்குது. அது ம். அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஏன்னா சாரோட சாயலில் தான் எங்கள் அப்பாவும் பார்க்குறதுக்கு அப்படியா? ஆமாம் ம். ஒரு லுக்கில் இருப்பார். ஓகே. ரொம்ப க்ளோஸ்டு ஹார்ட்டாக இருந்துச்சு. ஒரு ரெஸ்பெக்டபுளோட நம்ம அப்ரோச் பண்ணதுனால ஈஸியாக அந்த சரி சரி. கேரக்டரோட வந்துருச்சு அப்படியே. இத பத்தி சொல்லுங்க. உங்களோட கேரக்டர் ரொம்ப அழகா இருந்தது. எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் நெறைய பேர் யார் அந்த சித்தி கேரக்டர் அப்படின்ன மாரி சாச்சாவா அதோ சொன்னாங்களே. சொல்லுங்க. உங்கள பத்தி Thank சொல்லுங்க. you. First of all, thank you so much. என்னோட நேம் அனுஷ்ராயா ராஜன். ஐம் ஃப்ரம் கேரளா. ம். அண்ட் தமிழ்ல இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஓ! யா. எல்லாம் சித்தினோனா, அப்பா பெரிய ஆளு யாரோ கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு குட்டியான ஒரு பொண்ணு சித்தியா கொண்டு வந்திருக்கீங்க. அதான் ஆக்சுவலி இந்த ஹபீபி
எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் ஃபர்ஸ்ட் படத்திலே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப ம். லக்கியாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற கேரக்டர். ம். நான் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அந்த கேரக்டருக்கு. ம். ஸோ என்ன ட்ரஸ்ட் பண்ணி அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ம். தேங்க்ஸ் டு மீரா சார். லைக் இந்த கேரக்டர் இப்படி வேணும், இந்த கேரக்டருக்கு என்னென்ன பண்ணணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வெயிட் எல்லாம் ஏற்றணும், இந்த மாதிரி 2 ஸ்கெட்யூலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும், இதெல்லாம் சொன்னார். யா சேலஞ்சிங்காக சம்திங் நம்ம ஃபர்ஸ்ட் படத்துக்கு நமக்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா அது பெஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ எஸ் சொல்லிட்டு உள்ள வந்தோம். உங்களோடது நிறைய காஸ்டியூம் வந்து சாரியில இருக்கும், ரொம்ப சோகத்துல இருக்கும். ம் இந்த டேப் ரெக்கார்டர்ல பேசி பேசி அனுப்புறது, அந்த ஆ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? ஐயோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் அதுதான். அதான். ம். அண்ட் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட். யா மாடியில பேசுறது. ம். என்ன இன்னைக்கு இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நிறைய அப்ராட் கண்ட்ரிஸுக்கு போகிறாங்க, ஆமா, எல்லாரும் கல்யாணம் வெளிநாட்டுல. பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப ஒவ்வொரு வாட்ஸ்அப் எல்லாம் வந்துருச்சு, பருவத்திலையும் அந்த டைம்ல அதெல்லாம் போயிடுறாங்க. இருந்திருக்காது. இது அந்த ஃபீலிங் எப்படி இந்த பூண்டு ஏக்கங்களை வெளிக்காட்டணும். புதுசாக கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிட்டான். ம். இது அந்த ரிலீஜனுக்கு தான் அந்த ஒரு பெயின் தெரியும். அந்த கண்டிப்பா. பெயினை அந்த பொண்ணு நல்லா காமிச்சிருந்தாங்க. அழகா அந்த பண்ணிருக்காங்க. கதைக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி அது மாட்டிக்கிச்சு. அது ம். லக்கி அந்த அந்த ரோல் அந்த அம்மாவுக்கு கிடைச்சதுக்கு. சூப்பர். ஆக்சுவலி அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட். ம். எனக்கு அதான் first வச்ச எடுத்தாங்களா? அது சிங்கிள் ஷாட்டா ஃபர்ஸ்ட் வச்சது அதே தான். ஓகே. அத ஏன்னா ஓ. என்னோட என்கிட்ட சொன்னது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட், ம். சிங்கிள் ஷாட். ஏன்னா எனக்கு அந்த மொழியும் தெரியாதுல்ல. ஆ. ஸோ அதனால ப்ராம்ப்ட் கேட்டு நான் பட் பேசிட்டீங்க. எப்படியோ ம். பை ஏதோ பிளஸ்டா நல்லா பண்ண முடிஞ்சது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட். ம். ஸோ அப்புறம் அது அந்த டேப் ரெக்கார்டில் பேசுறது இதெல்லாம் புதுசு இல்லை. நம்ம ஆ. லைக் இப்ப நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இப்போதைக்கு ஆமா தெரிஞ்சிருக்காது ஆமா யாருக்கும் அது அந்த அந்த லவ் டைம்ல. கேர் எல்லாம் ம். காமிக்கிறதே ஃபுல் ம். த்ரூ அவுட் அந்த டேப் ரெக்கார்டில் அந்த மாதிரி. இதுல ஒரு ஃபீமேல் இருந்தாலே இஷ்யூஸ் வரும், ஹேண்டில் பண்ண முடியாது. இதுல 3 பேர் நடிச்சிருந்தீங்களே, எப்படி அது? அதை டைரக்டர் தான் கேட்கணுமோ? ஆக்சுவலி சார் அந்த மாதிரி தான் பிளான் பண்றாரு. நம்ம ம். பார்க்கவே இல்லை ஓ, 3 3 பேரும். ஹீரோயின்ஸும். யா ஓகே. காம்பினேஷன்ஸே இல்லை. ம். ஸோ படம் முடிச்சுதான் யார் 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 பண்ணது. என்னென்ன ரோல் பண்ணிருக்கோம்? ஆமா ஆ. இன்டர்வியூ தான் காம்பினேஷன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை. தெரியவும் தெரியாது. எனக்கு நிறைய ம். காம்பினேஷன் இருந்தது கஸ்ராஜா சார் கூட. ம். ம். ஸோ நான் பார்க்கவே இல்லை ஹீரோயின்ஸ் எல்லாம் படம் வேற பார்த்ததுக்கு வேற. அப்புறம் தான் எல்லாரும் பாத்தீங்க போல, இந்த யா யா ரோல நீங்க நினைச்சு நீங்க எதுல நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. சார் அப்புறம் தான் இன்ட்ரடியூஸே பண்ணது. ஓ, சூப்பர். தேங்க்யூ. சொல்லுங்க. ஆரம்பத்திலே அமைதி, ஆனா படத்துல மட்டும் ஆக்டிவா குரல் கொடுக்குறீங்க, மைக்க பிடிக்கிறீங்க, அப்படியா? பேசுறீங்க. ஓகே. சோ உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் தனஸ்ரீ சுதாகரன். ம். ஆ, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருஷூர் தான் என் நேட்டிவ், கேரளால. என்ன ஆனா டைரக்டர் கேரளா பக்கம் இல்ல இல்ல போயிட்டாங்களோ? வெயிட் லெட் அந்த மீ ஷூட் கண்டினியூ. அங்க பக்கம் இருந்ததுனால அங்க போயிட்டாங்க இல்ல போல. ஃபார் ம். பாஸ்ட் 7 இயர்ஸா நான் சென்னையில தான் இருக்கேன். ஓகே. ஐ ம். டிட் மை ஹையர் ஸ்டடீஸ் இன் சென்னை, என்ன படிச்சீங்க? ஜேர்னலிசம் வாவ், பிஜி. நம்ம பக்கம் தான். மைக் கரெக்டா தான் கொடுத்துருக்கு. லாயலால தான் படிச்சேன். ஓ, ஜேர்னலிசம் ஆமா முடிச்சிட்டீங்களா? முடிச்சேன். ஓகே, அப்ப இந்த பக்கம் வர ஐடியா இருக்கா? இல்ல அதனாலதான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். சோ இந்த ரோல் சொல்லும்போது எப்படி, ஐயோ, இன்னும் கொஞ்சம் வேற கதாபாத்திரங்கள் கேட்டிங்களா, இல்ல உங்க ரோலே உங்களுக்கு சொன்னாங்களா டைரக்டர்? என்னோட ரோல் மட்டும்தான். நான் ஆக்சுவலி அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்குறதுக்கு. இன்ட்ரெஸ்ட். டீட்டெயிலா போனா நம்ம ஐயோ நிறைய யோசிக்கணும்ல. நம்ம கேரக்டர் பத்தி லைப்ரரியில சேஃபா அங்க போய் நினைச்சிட்டாங்க போல. லைப்ரரி பத்தி எல்லாம் சொல்லல சார். கரெக்டா அந்த அந்த சீனா எல்லாம் சொல்லல. கேரக்டர் இதுதான் நான் சொன்னேன். ரொம்ப ஆனா ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப மோட்டிவா பேசுற விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் அவ்வளவு அழகா பேசுறீங்க. இந்த மைக்கு கொடுத்து பேசுற விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? மைக் அந்த சீன் ஆக்சுவலி ஆன் த ஸ்பாட் தான் பிளான். அது கொடுத்த சீன்ஸ்ல இல்ல சார் சொன்ன ம். ஒரு ஒரு சின்ன சீன் இருக்கு தனுஸ்ரீ, அங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு தான் இருக்கேன், நீங்க சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி வரணும்னு. ம். படிச்சா அது ரொம்ப டிஃப்ரெண்ட் தமிழ்லாம் சொன்னேன் சார், இது சீக்கிரமா என்னால பண்ண முடியும் சார், ம். யூ ட்ரை அப்படி. ஓ, ஆனா அந்த அந்த ஷார்ட் பத்தி தான் நிறைய பேர் இப்ப பேசினேன் என்கிட்ட அந்த ஓகே. ஷோ பார்த்ததுக்கு அப்புறம். சரி. உங்க 3 பேர்ல யாரோட ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அப்படி சொல்ல முடியாது. ம். ஈச் கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இல்ல அப்படி இல்ல. எந்த ஆர்கன் இம்பார்ட்டன்ட் கேட்டா சொல்ல ம். முடியாதுல்ல. அந்த அது மாதிரி படத்துல பிளேஸ் வந்து பண்ணிருக்கேன் சார் அந்த படத்துல சாங் கேரக்டர்ஸ். இல்லையே அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணலையா நீங்கலாம்? இல்லையே, எனக்கு 2 இல்ல சாங் இருக்கே. இல்ல அது
அதாவது ஹீரோயின்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம். அப்படியெல்லாம் இல்ல. ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி ஸ்டோரி இது. ஸோ எல்லாருக்குமே அதுக்கேத்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர். வேற எதுவும் நிறைய அடுத்தடுத்த படங்கள் இருக்கா? செப்டம்பர்ல கத்தனார் ரிலீஸ் ஆகுது. ஓகே. இட்ஸ் கமிங் இன் 14 லாங்குவேஜஸ். மலையாளம், 14 லாங்குவேஜஸ். So பேன் தமிழ். இந்தியா ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க அப்போ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ ஸோ ஓகே. மச். அந்த ஆடியோ லான்ச்ல வந்து எல்லா ஆமா. டைரக்டரும் சேர்ந்து வந்து இந்த ஆமா. படத்துக்கு பெரிய ப்ரமோஷன் கொடுத்தாங்க. ஆமா ஆமா மிஷ்கின்ல இருந்து அத்தனை பேர் தமிழ் பேசுனது. சினிமா அபூர்வமாக இது நடக்கக்கூடிய வந்து விஷயம். ரீசெண்ட் டேஸ்ல இவ்வளோ இயக்குனர்கள் ஒரு ஆமா. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த படத்தை ப்ரோமோட் பண்ண மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி வேற எந்த படத்துக்கும் இல்ல. அவ்வளோ அழகா இந்த படத்துக்கு ஒரு ஆமா. என்டையர் கொடுத்துருக்காங்க. ஆமா அது வந்து ஆமா உங்களோட நட்புக்காண்டியேன்னு சொல்லலாம். நட்பு. ரெண்டாவது இந்த படம் வந்து அவங்களை மூவ் பண்ணியிருக்கு அந்த பேச வச்சு படத்துக்காகவும். இப்போ பேச இதிலே வச்சு. இதிலேயே நண்பர்கள் வெற்றிமாறன்லேருந்து எல்லாருமே என்னோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் முரண்பட்டுருக்காங்க. ஸோ வந்து இப்படி எடுத்துருக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. பட் இந்த படம் வந்து ஒரு அபரிதமான உழைப்பில் இவங்க எல்லாருடைய உழைப்பு, சூப்பர். மகேஷ் முத்துசாமியோட உழைப்பு, ஆர்ட் டைரக்டரோட உழைப்பு, ஒரு ஏன்னா டீம் ஒர்க் டீம் ஒர்க்கு வந்தது. அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு ஃபுல் எனர்ஜியாக எல்லாருடைய வந்து ஒரு நல்ல படைப்பா வந்தது. ஆமாம் ஒரு டீமா ஒர்க் கான்ட்ரிபியூஷனாக பண்ணும்போது. வந்ததுனால ஒரு வகையில் இந்த படம் இந்த காலத்தின் தேவையாக இருக்குது. ஸோ கண்டிப்பா. நானே இந்த படத்தில் ஒரு கருவியாக தான் நான் இயங்கியிருக்கிறேன். வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தை போட்டு காமிங்க. நிச்சயமா அதே மாதிரி இங்க நிச்சயமா. இருந்து யாரெல்லாம் வெளிநாட்டு ஆமா. போறாங்களோ அவங்களுக்கு இது இந்த படத்தை வெளிநாட்டுக்கு போட்டு மட்டுமே கிடையாது. இப்போ பாருங்களேன், காலையில் ஒரு டிஃபன் பாக்ஸில் சோத்தை கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு வரவங்களுடைய மைண்ட் முழுக்க என்ன இருக்கும்? ஒரு மேனேஜர் திட்டம் போதோ, ஒரு ஆமா. ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போதோ, ம். ஒரு ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு கடகடன்னு இந்த வேலையை 3 மணிக்குள்ளே அந்த டாஸ்க்கை முடிக்கணுங்கிறதுக்கு எல்லாரோட மைண்ட்லையுமே தன்னோட வீடு தான் இருக்கும். அதான் ஸோ வீடு திரும்புதல்ங்கிறது எல்லா மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிருக்கும் இருக்குது. இருக்கு. ஒரு சாதாரண ஒரு சின்ன பூச்சியிலேருந்து எல்லாமே வந்து ஒரு ம். இறை தேடி போய் தன்னோட கூட்டுக்கு திரும்புறது இருக்குல்ல. கண்டிப்பா. ஸோ இது அந்த மாதிரியான படம் தான். உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் அருள்குமார். ம். இந்த படத்தில் முகமது சேதுமான் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வாய்ப்பு எப்படி இருந்து? இதுக்கு முன்னாடி எதுவும் படங்கள் நடிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி படங்கள் என்னென்ன பண்ணியிருக்கேன். படங்கள்? சேத்துமான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்புறம் விட்னஸ் பண்ணியிருக்கேன். ம். ம். பயமறியா பிரமை, இன்னும் 2-3 படம் வரப்போகுது. சரி சரி. இல்ல அஹ் கதாபாத்திரங்களுக்கு டைரக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்களா? எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்களா? எப்படி அது? என்னை வந்து அண்ணன் வந்து ஒரு ரைட்டர் ஜேபி சாணக்கியா மூலயமா தான் அண்ணன் என்னை பார்த்தாங்க. ம். ம். அஹ் வரவழைச்சு பேசுனாங்க. ஓகே கதையை ஓகே. பற்றி எதுவும் சொல்லலை. ம். ம். நேராக தென்காசிக்கு போயிட்டோம். ஹபிபி உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ரொம்ப புதிய அனுபவம். ம். அண்ணன் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எனக்கு ரொம்ப வித்தியாசங்கிறது இந்த மொழியை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. சூப்பர் சூப்பர். என் பேர் கௌஷிக் தேவ். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். எந்த ஊரு நீங்க? நான் சென்னை தான். இதுக்கு முன்னாடி படங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்களா? இல்லை ட்ரை எதுவும் பண்ண, நான் லோயலா காலேஜில் மீடியா படிச்சுட்டு இருந்தேன், மல்டிமீடியா. ம். ஸோ அங்கிள் வந்து எனக்கு 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தாரு. ஓ ஆமாம். அப்படியா? சரி சரி. ஸோ 8th ஸ்டாண்டர்டில் வந்து கேட்டார், ம். ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு. அப்போ வந்து சிரிச்சிட்டே இருக்கு அப்படின்னேன். ம். அதை ஞாபகம் வச்சுட்டு காலேஜ் அப்போ படிக்கும்போது பேசுறது கூப்பிட்டாரு. இப்பதான் கூப்பிட்டுருக்காங்க. ஆமாம். சரி. ஸோ சடனாக கூப்பிட்டு சடனாக போயிட்டு ஒரு 10 days கால் ஷீட் மாதிரி. ஓ ஸோ இப்போ நீங்க அதுக்கு அடுத்து தொடர்ந்து நடிப்பீங்க படத்துல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா? இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்து இருக்குது. ம். பார்த்துட்டு எல்லாம் எல்லாம் ஆறுதல் சொன்னாங்க. பேசிட்டு இருக்காங்களா? ஓகே ஓகே. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னும் நிறைய நல்ல படங்களா பண்ணுங்க. கண்டிப்பாக. இந்த படம் வந்து 110 வருஷத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு முதல் படம். ம். இது இது இந்த களத்தில் நிறைய கதைகள் வந்திருக்கலாம், நிறைய படங்கள் வந்திருக்கலாம், சில கேரக்டர்ஸ் வந்திருக்கலாம். ம். இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப ரூட்டடாக இந்த படத்தை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம்னா, படம் பார்க்க வர ஆடியன்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு படத்தையும் ஒரு புது அனுபவமாக தனக்கு மாறாததான் நினைக்கிறாங்க. ம். ஸோ இந்த படம் சவுண்டாக, விஷுவலாக, லொக்கேஷனாக, ஆர்டிஸ்ட் முகங்களாக எல்லாமே அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அவங்களுடைய எங்களுக்கு தரக்கூடிய பணத்தையும் எங்களுக்கு தரக்கூடிய நேரத்தையுமே நாங்கள் ரொம்ப வேல்யூ பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே நிறைய மன ரீதியான மாற்றங்கள் உருவாகும். ம். நம்மளோட பார்வை மாறும். ஸோ ஒரு ஆறு எப்படி வந்து ஒரு 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 ஊருக்குள்ளே போகும்போது நிறைய விஷயங்களை அழுக்குகளை கழுவிட்டு ம். தன்னோட எடுத்துகிட்டு போயிடுதோ, இந்த படம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். இன்றைக்கி வந்து அன்புங்கிறது எவ்வளோ வேல்யூபிளான விஷயம், ம். சக மனிதனை நேசிக்கிறது எப்படின்னு இந்த படம் கற்றுத்தரோம். ஓகே. நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஹபிபி ஸ்கூல்னே வந்து ஒன்று உருவாகும். ம். ம். இந்த படத்தை நாளைக்கு எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்க. நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு புது அனுபவமாக இருக்கும். எல்லோருக்கும் நன்றி.